ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நிலா ராகவ் கிட்ட டைரெக்டாக சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் என்னால் ஒர்க் பண்ணவே முடியாது. இது உங்களுக்கும் செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. நான் இந்த ஆஃபீஸை விட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடிங் கார்டெல்லாம் கழட்டி இங்கே ராகவோட முகத்தில் விட்டுறாங்க. இப்போ ராகவ் சொல்கிறாங்க, என்ன திமுறா பேசிக்கிட்டு இருக்க? அப்போது நீ இந்த கம்பெனியை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் உன்னால் வேலை பார்த்துட முடியுமா? நான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கவே மாட்டேனே. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திமுறா பேசுகிறாங்க. இப்போ நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுக்கலனாலுமே ஓகே தான், ஆனால் எனக்கு திறமை இருக்குது, அதை வச்சு நான் சர்வே பண்ணிப்பேன். தேவையில்லாமல் இதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இந்த ஆஃபீஸில் இத்தனை நாள் ஒர்க் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறேன். போயும் கொஞ்சம் கூட திறமையானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸே உங்களுக்கு இல்லை. உங்களை மாதிரி ஒரு பாஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பொண்ணுங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த ஆஃபீஸ் பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு சவால் உங்ககிட்ட விடுறேன். நான் இன்னொரு ஆஃபீஸில் வேலை பார்த்து இதை விட அதிகமான சேலரி நாங்கள் வாங்கி காட்டுறேங்க. ஏன் முடிஞ்சால் இதை விட பெரிய ஆஃபீஸாக வச்சு நான் கம்பெனி வச்சு ரன் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். அதுக்கான திறமையும் அறிவும் புத்திசாலித்தனமும் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராகவுக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எங்கே அந்த நிலா சொன்ன மாதிரி சவாலில் ஜெயிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதே சமயம் இப்போ வரைக்குமே ராகவ் நிலாவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது நிலாவோட மனசை மாற்றிடணும். இப்போ வரைக்குமே சோழனும் நிலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழவே இல்லை. கோர்ட்டில் கேஸுமே நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கேஸ் முடிஞ்சதும் நிலா தனியாக அவங்க வீட்டை விட்டே வந்துடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகவ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா நம்ம சோழனுக்கு கால் பண்ணி, சோழன் ஆஃபீஸ் கிட்ட வாங்க சோழன், என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராகவ் கிட்ட நான் இனிமேல் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டேன்ற விஷயத்த சொல்லிட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சூப்பரான ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணன்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன், வேறு கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். அம்மா அந்த சொட்டை பையன் இது அதாவது நீங்கள் வேலை செஞ்சதுக்கான சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்குறானுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அது தாங்க இல்லை, என்ன பண்ணுறது, சரி நான் பார்த்துக்குறேங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நிறையவே திறமை இருக்குங்க, அதை வச்சு நான் கண்டிப்பாக சர்வே பண்ணிக்குவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம அதாவது சோழன் பயங்கரமாக டென்ஷன். ஏங்க அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், நீங்கள் செஞ்ச வேலைக்கான சர்டிஃபிகேட்டை தான் நாங்கள் கேட்குறோம், அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அவன்லாம் ஒரு பாஸு, அவனுக்கெல்லாம் ஒரு கம்பெனி வேறு, சீக்கிரமாகவே அவன் கம்பெனி இழுத்து மூட வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா, நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதோ உடனே பக்கத்தில் தானே இருக்கேன், உடனே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே நிற்கிறாங்க. வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம நிலாவோட முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. நம்ம சோழன் இதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஸோ கேட்குறாங்க நம்ம நிலா கிட்ட, நிலா இங்கே பாருங்கங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும், அதில் நீங்கள் வேலை செஞ்சு சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலாவுமே எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் அதுவும் அந்த ராகவ் முன்னாடி என்னால் ஒர்க் பண்ணவே முடியலைங்க. அவனோட முகத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக நல்ல ஆஃபீஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த ராகவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நிலாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம ஏமாற்றிருப்பான், அவன்கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியே ஆகணும், நிலாவுக்கு அதை வச்சு தான் நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இப்படி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது சோழன் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நம்ம நிலா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நிலா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் நிலா மனசில் நம்ம சோழன் ஏற்கனவே நுழைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். இன்னும் நம்ம சோழனோட அதாவது சோழன் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் அதிகரிக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம நிலா கூடிய சீக்கிரமாக அதை வெளியவே காட்டவே மாட்டாங்க. அது சீக்கிரமாகவே சொன்னால் நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் சூப்பராக இருக்கும், நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம சேரனுமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ரெண்டு பொண்ணுங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்துட்டாங்க அப்படின்னா நிலா சோழனை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் சேரன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம
நிலா வந்து சோழனை சீக்கிரமாகவே ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு சைடு நம்ம சேரன் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நிலாவும் சோழனும் இப்போது அனீஷ் வீட்டில் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயமா சேரன் கிட்ட பேசுறதுக்காக அவங்க வேலை பார்க்குற சைட்டுக்கே போகிறாங்க. அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, சீக்கிரமாகவே உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க வீட்டில் நாங்கள் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னண்ணே சந்தோஷமே படல அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷம் தான்பா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலாவுமே அதே சமயம் வேலை விட்டு வந்தது அந்த விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ கவலைப்படாதப்பா, உனக்காக நான் ஏதாவது கம்பெனியில் பேசுகிறேன்ப்பா, நீ சீக்கிரமாகவே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம்ப்பா, கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சேரன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சோலா நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா, நிலா வெயில் வந்தது ரொம்ப டயர்டாக வந்திருப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், போய் வீட்டில் கொண்டு போய் விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழனுமே இங்கே நிலாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. சேரன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அனிஷுக்கிட்டேயும் சந்தாக்கிட்டேயும் நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம அனிஷோட வீட்டுக்கு தான் இங்கே நம்ம சேரன் வந்து போகிறாங்க. அனிஷும் நம்ம சந்தாவும் உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. சந்தாவுமே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். இப்போது இங்கே நம்ம சந்தா இருந்துட்டு சேரனை பார்த்ததுமே வாங்க பையா உட்காருங்க வாங்க, நான் டீ போடவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சந்தா. உடனே அனிஷ் இருந்துட்டு, என்ன பையா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன். வீட்டில் ஒரு சில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட விஷயத்தையும் நிலாவோட விஷயத்தையும் பேசுகிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாண்டிக்குமே கல்யாணம் ஆகி வானத்தையுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோழனை பிரிஞ்சு நிலா போயிடுவா. அதை வந்து கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அனிஷிவையா. தயவு செஞ்சு நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இது அனிஷ் இருந்துட்டு, சொல்லுங்கள் பையா என்ன விஷயம்னு தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சேரன் இருந்துட்டு, எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறத கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமா, இப்போது அவசரமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிலா சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்லவும், இதை கேட்ட நம்ம சந்தாவுக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. ஏன்னா சோழனும் நிலாவும் வந்து பேசியிருப்பாங்க, நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. அதனால் அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது சேரன் இப்படி சொன்னதுமே நம்ம சந்தாவோட முகமே வாடி போகுது. சந்தா என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லை பையா உங்கள் கூட நான் வந்து வாழணும், சீக்கிரமாக இப்போவே நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மாமா எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, என் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன் பையா. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு சந்தா, நீ எதை நினச்சி கவலைப்படாத, சீக்கிரமாகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி சோழனோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும்ல, கொஞ்சம் எனக்காக நீ ஓகே சொல்ல, கொஞ்ச நாளைக்கு நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனிஷ் இருந்துட்டு, சரிங்க பையா நீங்கள் கவலையே படாதீங்க, நான் சந்தா கிட்ட பேசுகிறேன். சந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி நீங்கள் இப்படி சொன்னதும் அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் இருந்துட்டு, சரி அனிஷ் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நைட்டோட நைட்டாக நம்ம சோழன் இப்போது ராகவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ராகவ் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளவே போயிடுறாங்க. முன்னாடினா கூட ராகவை வெளியே வர வச்சு பேசினாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இங்கே ராகவ் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சோழன் முகத்துக்கு முன்னாடி கிட்ட போயிட்டு ராகவ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி கத்தவும், இங்கே நம்ம ராகவுக்கு ஏதோ கூப்பிடுற மாதிரியே இருக்குன்னு கண் விழிச்சு பார்த்தா முன்னாடி சோழன் பேய் மாதிரி நிற்கவும் ரொம்பவே சத்தமாக கத்திடுறாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, டேய் எதுக்காகடா நீங்கள் வந்த, பேய் மாதிரி முகத்தை முன்னாடி வந்து காட்டிக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த மிட் நைட்டில் வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, எதுக்காக வந்திருப்பேன், நிலா உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு பிடிக்கல, அதுவும் நீ சரியில்லை, நீ நல்லா சரியாக இருந்திருந்தா நிலா எப்போவுமே அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஆஃபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க கூட எப்படி உன் முகத்தில் முடிஞ்சுக்கிட்டு நிலா வந்து வேலை பார்க்க முடியும். அதனால் அந்த வேலையை விட்டுட்டு வர்றதா அவள் சொல்லியிருந்தா. அதே மாதிரி உன்கிட்டையும் பேசியிருக்கா. நீ
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னியமே, அவள் திறமைக்கான சர்டிஃபிகேட் தானே கொடுக்க போகிற. உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா? இல்லை உன் பணம் ஏதாவது போகுதா? இல்லைல்ல, நிலா செஞ்ச வேலைக்கான சர்டிஃபிகேட் கொடுக்க போகிற. மற்றபடி உனக்கு எந்த லாஸுமே இல்லையே. ஒழுங்காக சர்டிஃபிகேட் கொடு. அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற. உன் முகமெல்லாம் பழுத்து வீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே நம்ம சோழன் அப்படியே வெறப்பா பேசவும் இங்கே ராகவ் இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஒன்று அற விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகவ் பயந்துக்கிட்டு, இப்போ என்ன அந்த சர்டிஃபிகேட் தான் வேணும், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பயந்துக்கிட்டு இங்கே சோழன் கிட்ட கொடுத்துட்றாங்க. சோழனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஆள் வச்சு உன்னை தூக்கிடுவான் அப்படின்ற மாதிரியே பயன்படுத்திட்டு போகிறாங்க. இப்போ சோழன் வீட்டுக்குமே போயாச்சு. மறுநாள் காலையில் வழக்கம் போல் நம்ம சேரன் எல்லாருக்குமே டீ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுமே எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுடுறாங்க. நம்ம அதாவது நம்ம பல்லவன் வந்து வீடெல்லாம் அதை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு தொடச்சும் விட்டுடுறாங்க. இப்போது டீ கொடுக்குறாங்க, எல்லாருமே டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பல்லவனுமே அதை பார்த்து சிரித்து சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கவும் இப்போது இங்கே நடேசன் பயங்கர கோவமாக வந்து பல்லவனோட ஷர்ட்டை பிடிச்சி பல்லார்னு அடையிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் பாண்டியன் எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வந்துடுது. சேரன் வந்துட்டு, அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனை பக்கம் இழுத்துட்டு வராங்க. நம்ம பல்லவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரியா, எதுக்காக நீ என்னை அடிக்கிற? உனக்கு என்னை அடிக்கிற உரிமை யார் கொடுத்தது? உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஏமால கையை வைக்கிறியா நீ? உன்னை உண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் கோவமாக அடிக்க வரவும் உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே பல்லவா கொஞ்சம் பொறுமையாக இருடா. உடனே சேரன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, பல்லவனை போட்டு அடிக்கிறீங்க, என்னாச்சு, எதுக்காக அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து கேட்கவும் சோழன் இருந்துட்டு, அப்படி கேளுண்ணே, இவர் என்ன ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் பல்லவனை எதுக்காக பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நடேசன் இருந்துட்டு, ஆமாவா, அதுக்கு இப்போ அதை தான் சொல்லணும், நான் சொல்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். உடனே சோழன் அதை சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் பாட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க, என்ன உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. அப்போ தான் நடேசன் இருந்துட்டு, டே சேரா, நேற்று உங்ககிட்ட 2000 ரூபா பணம் பல்லவன் எதுக்காக வாங்கிட்டு போனான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதான் சொன்னானே ஏதோ எக்ஸாம் வைக்கிறாங்களாம், அதுக்காக பணம் வாங்கிட்டு போனதா கேட்டு வாங்கிட்டு போனால், வேறு எதுக்காக அப்படின்னு சொல்லவும் அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் திருட்டு முழிக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, இவன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் தெரியுமா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு, அதுவும் அன்றைக்கி சோழனை லவ் பண்ணதா சொல்லி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கூட அதுவும் பெரிய ஹோட்டல், அதாவது காஃபியே ஒரு 200 ரூபா கிட்ட வரும், அந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து இவன் செலவழித்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணை. நான் என் கண்ணாலவே பார்த்தேன் அன்னைக்கு, அதாவது நேற்று என்னால் சொல்ல முடியல, ஏன்னா நைட்டு வேலை விஷயமா நான் ஒரு கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு இருந்தேன், அதனால தான் இப்போ வந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. இந்த பல்லவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இவன் எக்ஸாமுக்காக ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக 2000 ரூபா, அதுவும் சேரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம், அந்த பணத்தை இப்படி வீண் வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கானே, அதுவும் ஏதோ ஒரு பொண்ணுக்காக. அந்த பொண்ணு கூட எதுக்காக இவன் சுற்றணும்? ஏற்கனவே சோழ மேலே தப்பான ஒரு பழியை போட்டு லவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் நிலா தானே தீர்த்து வச்சுச்சு. இப்போ அந்த பொண்ணு கூட எதுக்காக இவன் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பல்லவன் திருட்டு முழிக்கவும் உடனே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா என்னடா இதெல்லாம், காலேஜ் போகிற வேண்டிய வயசில் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அண்ணி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. உடனே இங்கே நம்ம இது பல்லவன் இருந்துட்டு, அது வந்து அண்ணி ஆமாம் நீ அந்த பொண்ணு காயத்ரியும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சோழன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டே பல்லவா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு, எங்க சும்மா இருங்க, எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப கோவமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க பின்ன என்னங்க பண்ணுறது, சின்ன பசங்கள்லாம் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க, இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, இப்போவே உங்களுக்கு லவ்வா, அது மட்டும் இல்லாமல் பல்லவெல்லாம் ரொம்ப சின்ன பையன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, இவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட் வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவன் வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, எங்க போதுங்க நில்லுங்க, சும்மா சிரிச்சு எனக்கு கடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, பல்லவா என்ன பல்லவா இதெல்லாம், அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, லவ் பண்ணால் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் லவ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதான் உண்மையான பாசம் அன்பெல்லாம் கிடையாது சரியா,
நிறைய செலவு பண்ணக்கூடாது பல்லவா. அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, நீ செலவு பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலடா. பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்க போகிறடா. படிக்கிற வேண்டிய வயசில் படிப்பு மட்டும் பாருடா. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமா நீ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுடா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை இருந்துட்டு, அண்ணே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தானே, அதுக்காக நான் அதாவது நான் கண்டிப்பாக படித்து அண்ணி சொன்ன மாதிரி கலெக்டர் ஆகிடுவேண்ணே, அதுக்கப்புறம் நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேண்ணே, இப்போவே நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும்டா. இந்த மாதிரி லவ் அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடும்டா. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வை. நீ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நீ நிலா சொன்ன மாதிரி கலெக்டர் ஆனதுக்கப்புறம் தான் நீ அந்த பொண்ணு கூட பேசணும். இதை அந்த பொண்ணுக்கிட்ட நீ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடு, சரியா? அடிக்கடிக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன்கிட்ட நம்ம சேரன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. உடனே இங்கே நம்ம நிலாவுமே, இங்கே பாரு பல்லவா, இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த பொண்ணை கூட நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வேணா நீ அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிடு, சரியா? அண்ணன் என்ன சொல்லிச்சு அது எல்லாமே உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்து சிரிச்சுக்கிட்டே, டே பல்லவா, என்னடா இதெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே ஏற்கனவே நான் கடுப்பாக இருக்கேன், நீங்கள் கடுப்பை கலப்பாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுமே வெளியே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. எல்லாமே இந்த ஆளால் தான். இந்த ஆள் மட்டும் வந்து எதுவும் பிரச்சனையை உண்டு கிளப்பாமல் இருந்திருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும். போச்சே, இனிமேல் நம்ம காயத்ரி கூட பேச முடியாது, அவகிட்ட எப்படி நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன், சரி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நம்ம நிலா கிட்ட கொடுத்துருவோம். அவளை வெளியே எங்கேயாவது ஒரு பார்க்குக்கோ இல்லை பீச்சுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நிலா கிட்ட போயிட்டு, நிலா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஏன் எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் எனக்குமே வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஏங்க நீங்கள் தான் வேலைக்கு போகிறதில்ல, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று சேர்ந்து, நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனேங்க நம்ம சோழன் இருந்துட்டு, இருங்கங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம இப்போது பார்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கு எதுக்குங்க? பார்க்கு சும்மா தாங்க, இங்கே பாருங்கள், பார்க்குக்கெல்லாம் வேண்டாம், வேறு எங்கேனா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற எங்கே? பீச்சுக்கா? இங்கே பாருங்கள், லவ் பண்ணுறவங்க போகிற இடமா நீங்கள் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேறு எங்கேயாவது சொல்லுங்கள், இங்கே ஏதாவது டீ கடையில் இது ரோடு ஓரம் நின்று பேசுகிற மாதிரி கூட்டிகிட்டு போங்க. இங்கே பாருங்கள், உங்களை பீச்சுக்கோ பார்க்குக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகலை, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே நீங்கள் ஏதோ அப்படியே சீன் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏங்க நான் எங்கெங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணலன்னு தானே சொன்னேங்க. சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குக்குமே வந்தாச்சு. நிலாவை வெறிச்சு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சோழன். நிலாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க சோழன், என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு ஒரு ஏதோ சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொன்னீங்க, அதை வீட்டிலே நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம், இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரணுமா? சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்? சும்மா வெறிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பின்னாடி இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து இங்கே நம்ம நிலா கிட்ட கொடுக்கவும், நிலா இருந்துட்டு என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்ததுமே இதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம நிலா. சோழன், எப்படி சோழன், எப்படி வந்தது? திரும்பவும் போயிட்டு அந்த ராகவை நீங்கள் அடிச்சிங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சும்மா மிரட்டின உடனேயே இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. ஏங்க இது நீங்கள் உழைச்சதுக்கான ஒரு அங்கீகாரங்க, இது எப்படிங்க அவங்ககிட்ட நீங்கள் விட்டுட்டு வரலாம்? வேறு ஆஃபீஸ்க்கு போனாலுமே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரியுமே அதிகமாக கிடைக்கணும் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தானே சேலரியுமே உங்களுக்கு சொல்லுவாங்க, அதுக்காகங்க தாங்க நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். ஏங்க இதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்கள் இப்போ ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க நல்லா இருக்குங்க, இப்படி கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணேன், அதுக்காக இப்படியே இருக்க சொல்கிறீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு?
ஏங்க திரும்பவும் கோவப்படாதீங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்படியே இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் ஒழுங்கா இருங்க, அப்போ தான் நானுமே கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, எப்போ தான் நீங்கள் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய லவ்வுக்கு ஓகே சொல்ல போகிறீங்களோ தெரியலைங்க. என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலைங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு நல்ல ஆஃபீஸை பார்த்து நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம், அதை தாங்க சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. நம்ம நிலா அப்படி சோழனுக்கே தெரியாமல் சிரிக்கிறாங்க. சோழன் நம்ம நிலாவுக்காக எத்தனையோ விஷயத்த செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமா நம்ம நிலா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம நிலா இம்ப்ரெஸ்ஸே ஆனாலுமே நம்ம சோழன்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம சோழன்கிட்ட நம்ம நிலா வந்து அவங்க மனசில் உள்ள காதலை சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலாவுக்குமே சோழனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாகவே அவங்க மனசில் உள்ள காதலை நம்ம சோழன்கிட்ட சொல்லணும். சோழனுக்கும் நிலாவுக்கும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ தான் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்கும். இருந்தாலும் வானதி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. பாண்டியோட குடும்ப சுச்சுவேஷன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம அவங்களோட சுயநலமாக மட்டும்தான் எல்லாமே யோசிப்பாங்க. அதனால் பாண்டிக்கு வானதி செட் ஆகலை அப்படின்னாலுமே ஆனால் பாண்டி வந்து வானதி மேலே ரொம்பவே பாசமோ லவ்வோ அக்கறைன்னு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வானதி பாண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறினா நல்லாயிருக்கும். அதாவது வானதி வரதுனால குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடக்கூடாது. அதாவது ஒட்டுமொத்தமாக அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.